சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எஸ்எஸ்பி பிலிம்ஸ் ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் வருகிற பிப்ரவரி 2 முதல் திரையரங்குகளில். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது. நீங்க அஜித் சார் கூட நடிச்சிட்டீங்க, சூர்யா சார் கூட நடிச்சிட்டீங்க, விஜய் சார் கூட எப்போ நடிப்பீங்க? அதுக்காக வாய்ப்பு எதுவும் வந்து மிஸ் ஆகி போயிருக்கா? மாஸ்டர் படத்தில் கூப்பிட்டாங்க இல்லையா? இதற்கப்புறம் காமெடியன்ஸாக பார்க்கலாமா நிறைய படங்கள்ல? இல்லை கண்டிப்பாக லீடும் நிறைய வருது தங்கம். லீடுமே நிறைய லீட்ஸ் தான் வருது. அந்த ஃபேம் அதிகமாக எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வராங்களோ அதே சமயத்தில் கொஞ்சம் ஹேட்டர்ஸும் இருக்க செய்வாங்க. ஆரம்பத்தில் நான் பார்த்தப்ப ரொம்ப இதாக என்னடா இதே அவங்க தான் பார்த்தாங்க. குக்கு துக்கமாக அவ்வளோ எல்லாருமே ரசித்து புகழ் பண்ண அதே ஆட்கள் தான் சினிமாக்குன்னு வர்றப்போ கமெண்ட்லாம் என்னடா இது இப்படி வருது. நம்ம செலிபிரிட்டி அப்படின்னு உணர்ந்த அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்டுங்க. ஷேராட்டோவில் நான் வந்து போரூருக்கு இப்போது கரெக்டாக பாய் கிட்ட ஒரு அம்மா யாருனாங்க ஏறிட்டு, தம்பி நீங்கள் குக்கு துக்கமல் வந்தீங்களா? ஆமாப்பா, என்னப்பா எங்கப்பா ஊர், சொந்த ஊர்? கடலூர்மா அப்படின்னு. அவங்க சொன்னது, தம்பி நம்ம ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது, அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க, கவலைப்படாது, நானும் உனக்கு ஒரு அம்மா தான், நீ எத்தனை பேர் சிரிக்க வைக்கிற, என் ஃபுல்லாக தான், நீ எப்போயா இருந்தாலும் எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்கு, இங்கே வந்து சாப்பிட்டு போ அப்படின்னாங்க. வணக்கம் செல்லம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக இருக்கேன். ஓகே. ஆனால் ஒரு காமெடியனாக இருந்தீங்க, மிஸ்டர் ஜூ கீப்பர் படம் மூலயமா ஒரு ஹீரோவாக அறிமுகமாகறீங்க. எப்படி இருக்குண்ணே அந்த ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செல்லம். ஹீரோவை தாண்டி இந்த ஒரு கதை வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படம் தான் ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா சிஜி எதுவும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். சரி, அதுவே வந்து மக்கள்கிட்ட போய் சேர போகிறோன்றதுக்காக தான் அந்த கதையை இது பண்ணது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக இப்போ அனிமல்ஸ் அந்த மாதிரி கதை அப்படின்னாலே சிஜி அப்படின்னு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரிஜினல் இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்? இல்லை, அது டைரக்டரோட ஒரு இது. அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில் மறுபடியும் வராரு. ஸோ அப்போ அவர் ஒரு யூனிக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரிஜினல் வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட ஸ்டோரி சொன்னேன். அந்த மாதிரி ஒரிஜினல் டைகர் வச்சு ஒரு கதை வச்சுருக்கேன், கேளுங்கன்னு ஒரு டீ கடையில் தான் ஸ்டோரி சொன்னார். ஃபுல்லாக கேட்டுட்டு சரி சார், ஆனால் லீடு நான் இப்போ பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை சார் அப்படின்னப்போ, இல்லை அது லீடாக வராது, இதில் ஃபுல்லாக எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும், பட் அது அந்த கதையை கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்றதுனால சரி ஓகே நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் யோசிச்சதும் அப்புறம் யுவன் சார் மியூசிக்னு சொன்னார். நான் பண்ணுறேன் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹாப்பி. யுவன் சாரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தளபதி எவ்வளோ பேருக்கு மியூசிக் போட்டவர், வளரும் கலைஞர்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மியூசிக் போடுறாரு. ஸோ வந்து அவர் நல்லா இருக்கணும். ஓகே. ஆனால் இப்போது ஒரு சிஜி கூட பண்ணுறது அது ஒரு விதமான கஷ்டம், ஒரு இது இல்லாமல் நடிக்கிறது. அதே சமயம் ஒரிஜினல் கூட பண்ணுறதும் கஷ்டம். அது எப்படி நீ ஃபஸ்ட்டு இருந்தது? ஃபஸ்ட் டே வந்துட்டு அந்த ஒரிஜினல் புலி அங்கே வந்து நிற்கும், நீங்கள் போயிட்டு ஷாட்டுக்கு நிற்பீங்க. ஆமாம், நாங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறமா ஒரு 5 டேஸ் வந்து புலிக்கு வந்து இந்த ஃபீடிங் பண்ணுறதுலாம் மட்டும் போய் பார்த்துருந்தோம். அங்கே ஜூ கீப்பர் இருப்பாங்களா, அவங்க வந்து அந்த ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி கிட்ட போய் பார்க்குறது, அது அப்படின்னு கட்டிச்சு அது இருக்கு. அப்படியே ரைட்டு, நீயே பயந்துட்டியா? நான் பயந்துட்டேனே. ஸோ அதுவே நமக்கு பயமாக இருக்கும். ஆஹா, என்னப்பா அவசரப்பட்டுட்டையோ புகழ் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் அப்படியே டெய்லி வந்து பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ண, ஏய் சாப்பிடு, என்ன பண்ணிட்டு அப்படி டெய்லியும் பேசி சரி ரைட் ஓகே அப்படியே ஒரு இதாகிடுச்சு. எனக்கு பெட்டு பிடிக்கும், அது இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரீயாக இருக்க டைம் கிளம்பி போகிறதே முதுமலை, மசனக்குடி அந்த மாதிரி தான் கிளம்பி போய்டுவேன். மாக்கா பண்ண நான் அக்கா எல்லாமே அங்கே தான் போய்டுவோம். அது ஒரு ஜாலி லைஃப் அது. ஸோ அதனால் புலினோடனே ரொம்ப உடனே இதாகிடுச்சு. ஓகே. முதல் படமே அந்த ஒரு லீட் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஒரு லீட் ஆக்டரை பண்ணுற படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் சிஜி இல்லாமல் ஒரு படம். டேரக்டர் இதுக்கு முன்னாடி மம்முட்டி சாரை வச்சு டேரக்ட் பண்ணவர், ஸ்னேகா மேம் டெபியூ பண்ணவர் இவர் தான், மாதவன் சார் வச்சு டேரக்ட் பண்ணவர். ஸோ அவர் ஒரு பெரிய ஆள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பண்ணுறாரு. இந்த டீம் அமைஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எனக்கு அதான் எல்லாமே பெரிய ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அதில் நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டெலிவிஷன்லேருந்து நான் வரேன். மீதி சிங்கம்பள்ளி அண்ணன் கூட அவர் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டைரக்டரு. முத்துக்கால நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. அண்ணாச்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களும் ஹீரோயினையும் வந்து நெஞ்சமுட நேர்முடி ஒரு ராஜா, வால்டரு,
அப்புறம் டிக்கிலோனா. டிக்கிலோனா. ஸோ எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமீர் சாரோட படமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒத்துக்கினதும் பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து இதில் வந்து மேரேஜ் ஆகிருக்கணும், குழந்த இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஹீரோயின் வர்றது பெரிய விஷயம். ஓகே. இப்ப இந்த விஷயம் ரொம்ப வருஷமாவே சினிமால இருக்குண்ணே. டக்குனு ஒரு காமெடி ஆக்டர் கூட வந்து பேரா பண்றதுக்கு வந்து எந்த ஹீரோயினும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம். அந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஓ ஃப்ராங்காக சொல்லணும்னாக்கா கஷ்டம் தான். ஏன்னா வந்து வ இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாகி இருந்தப்போ ஹீரோயின் மட்டும்தான் ரொம்ப இதாக இருந்தது. நிறைய இடத்துல கேட்டப்போ இல்லை புகழா இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போது இவங்க மட்டும் சரி ஸ்டோரியை சொல்லுங்கள், நரேட் பண்ண சொல்லுங்கள். நம்ம இது பண்ணால் இப்போ ஸ்டோரி எல்லாமே ஈக்குவலாக இருந்தது. எல்லாருக்குமே ஓகே ஸ்பேஸ் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதனால் ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சரி. ஓகே. யூடியூப்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வரதா இருக்கட்டும், டெலிவிஷன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வரதா இருக்கட்டும், இங்கே சினிமாவில் ஆல்ரெடி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு விதமான விஷயத்துங்களை நம்ம மேலே காட்டுவாங்க. அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே எனக்கு இதுவரையும் யாருமே பண்ணலன்றத நம்புகிறேன். ஓகே. ஆமாம். இதுவுமே ஏன்னா என் கூட எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. படத்தில் வந்தப்போ கூட என் கூட இதுவரையும் யாரும் மூஞ்சி சுழிச்சு நான் பார்த்தது கிடையாது. எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக பேசக்கூடாது. சூரிய அண்ணனா இருக்கட்டும், டெய்லி வாட்ஸ்அப் பண்ணுவார், இதை பண்ணுவார். தங்கப்புள்ள தங்கமுத்தாரு என்ன பண்ணுற, சூப்பராக பார்த்தேன்டி, இந்த இது பார்த்தேன், குக்கு குமார் இதை பண்ணேன் பார்த்தேன், சூப்பர் நீ நல்லா வரணும்டி, எல்லாம் ஹாப்பியாக பேசுவாங்க எல்லாருமே. ஓகே. என்ன டிஃப்ரென்ஸ்ண்ணே நீங்க பார்க்குறீங்க உங்களுக்குள்ள? ஒரு புகழுக்குள்ள என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? டெலிவிஷன்ல நம்ம இப்படிலாம் பண்ணியிருந்தோம். ஸோ சினிமால வந்து ஒரு ஆக்டிங் வைஸா என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்க? பெர்சனாலிட்டி வைஸா என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இல்லை தங்க இப்போ நம்ம வந்து இப்போது சேனலில் பண்ணுறப்போ வந்து நான் இந்த மாதிரி நிறுத்தியே பேச மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா. தெரியும். நான் வந்து யாரா எதை பேசணும் நீ பேசுனா அந்த கேள்விக்கு நான் நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்று சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. ஒரு 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 லீடு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ யாராவது பார்த்தானா கூட யாருமே வந்து என்னப்பா இவன் ஒரு லீடாக பண்ணியிருக்கான், இவன் என்னப்பா ஒரு சென்ஸ் இல்லாமல் பேசுகிறான், அந்த மாதிரி கொஞ்சம் எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வர்றப்ப அது மக்கள்கிட்ட போய் சேர்றப்ப கூட அவங்க வந்து பார்க்கணுன்ற ஒரு இது வந்திருக்கு. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்திருக்கு தாங்க. இப்போ டெலிவிஷன் அப்படி கிடையாதுல்ல. நாங்கள் எனக்கு சுற்றி கேமரா நான் எங்கே வேணும் பார்த்து நம்ம டப்பு டப்பு டப்புன்னு ஜாலியாக கவுண்டர் ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு மரியாதை வந்திருக்கு. ஓகேண்ணே. இப்போ நீங்க வந்துட்டு வந்த புதுசுல அந்த டெலிவிஷன்லயுமே ஓரளவுக்கு நீங்க ஃபேமஸா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருமே நீங்க சூப்பரா பண்றீங்க, உங்களுக்கு நான் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபேம் அதிகமாக அதிகமாக எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வராங்களோ அதே சமயத்துல கொஞ்சம் ஹேட்டர்ஸும் இருக்க செய்வாங்க. இந்த பையன் கொஞ்சம் இது பண்றான்ப்பா, நல்லா பண்ணலப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஆடியன்ஸை நீங்க எப்படி நினைச்சீங்க நீங்க? அதுதான் அந்த ஆரம்பத்தில் நான் பார்த்தப்ப ரொம்ப இதாக இருந்தது. என்னடா இது இதே இவங்க தான் பார்த்தாங்க. குக்கு துக்கமால அவ்வளோ எல்லாருமே ரசித்து புகழ் 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 படம். அதே அதே ஆட்கள் தான் சினிமாக்குன்னு வர்றப்போ கமெண்ட்லாம் என்னடா இது இப்படி வருது, ஒரு வேளை வருது. அப்போ ரசித்தவங்க தான் அதே புகழ் தான் எப்பயும் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ ஆனால் வந்து இப்போ மட்டும் ஏன் அப்படின்றப்ப நான் அதை பெருசாக எடுத்துக்கல தங்க. நான் நிறைய இன்டர்வியூ நான் இதுலேயும் கூட சொல்லியிருப்பேன். குக்கு துக்கமாலேயும் சொன்னேன். நான் கீழே இருக்க 500 கமெண்ட்டுக்காக நான் சோகமாக உட்காந்தேன். நான் மேலே இருக்க 1000 லைக்குக்காக என்னால் போராட முடியாது. அவங்க என்னை ரசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும். இப்போ பேடாக பேசுகிறவங்களுக்கு அவங்க வந்து நம்ம ரசிக்கிற அளவு அவங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஓகே. ஒரு காமெடியன் வந்துட்டு ஒரு காமெடியனாக இருக்கட்டும், ஒரு ஹீரோ வந்து வில்லனாக மாறுறது இருக்கட்டும், ஒரு வில்லன் ஹீரோ அந்த தன்னோட ரோலை மாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும். ரொம்ப வருஷம் ஆகணும். அந்த டெசிஷன் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க நேர்கொண்டு ஆகணும். நீங்கள் இந்த டெசிஷன் ஒரு காமெடியன் வந்து அந்த ஹீரோவா வந்து ஒரு லீட் ஆக்டராக நம்மளை வச்சு தான் நீங்கள் மார்க்கெட் இதாகுது அப்படிங்கும்போது அந்த டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? இல்லை அதுதான் இது நான் கதையை கேட்டப்பே சரி ஓகே இது ரொம்ப பெருசாக நீங்கள் ஒரு ஹீரோ நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க சார், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஹீரோயின் கூட ஒரு ரொமான்ஸ் சாங் இருக்குது சார், அப்படி சார் எப்படி சார்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஒரு ஹீரோ பண்ணுறதுக்கு உண்டான எதுவுமே இருக்காது. இதில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல். நான் ஒரு கேரக்டராக தான் இதில் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் இந்த கதைக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது பண்ணி தான் நான் இது பண்ணேன். 1947 நான் பண்ணுறப்ப நான் கேட்டப்பே இது ஓகே எனக்கு இது செட் ஆகுமா நான் கேட்டேன். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அதில் அப்படி நான் கத்தி சிரிச்சிட்டாங்கன்னா அதோட கேரக்டர் இதாகிடுமே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு என் மேலே நம்பிக்கை வச்சது பொன்குமார் சார் தான். ஸோ டைரக்டருக்கு வந்து பெரிய இது சொல்லணும். ஏன்னா வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து என்றைக்குமே பேசப்படுது. எல்லாத்தையுமே 1947 கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கு டைரக்டருக்கு தான் மிகப்பெரிய இது சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்லாம் நிறைய இப்போ எல்லாருமே அப்படி தான் நிறைய இப்போ எனக்கு வர்ற ஸ்டோரிகளும் அப்படி தான் வருது. சார் இதில் வந்து நீங்கள் புகழ் காமெடி குக்கு கோமாளியில் இது ஒரு வேறு ஜானர் சார், உங்களை நாங்கள் வேறு மாதிரி காட்டுறோம்
அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அயோத்தி அதே மாதிரி தான் கேரக்டரா. ஓகேண்ணே. பொதுவா ஒவ்வொரு கட்டங்கள்லயும், காலகட்டங்கள்லயும் நமக்கு ஒவ்வொருத்தர் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த மாரி டெலிவிஷன்ல இருந்தபோது உங்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவ்? இப்ப சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் யார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா? இல்ல இப்ப டெலிவிஷன்ல நெறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்னா வடிவேல் பாலாஜி மாமா சொல்லலாம். நெறைய இடத்துல நான் மேலே வரணும், மேலே வரணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு. தாம்சன் அண்ணன்ட்டலேருந்து எல்லாத்தையும் போயி இந்த மாரி "அப்பா தம்பி நல்லா நல்லா வரணும் மலா, மலா அவன இது பண்ணிக்க மலா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிரேஸ் அக்காட்ட சொல்லியிருக்காரு வடிவேல் பாலாஜி மாமா. தாம்சன் அண்ணனும் எனக்கு வாய்ப்பு குடுக்கலன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த பையன் வருவான்னு அவரு ஒரு நம்பிக்கை வச்சார். ஏன்னா எவ்வளோ பேர் என்னைய வந்து இது பண்ணப்போ கூட அவரு விடாம "நீ பண்ணு உன்னால முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு லேடி கெட்டப் குடுத்தாலும் அதுக்கு நேர்த்தியா இருக்கும். ஒ "லேடி கெட்டப் நீ பண்ணுடா, பண்ணி ஒரு விஷயம் பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு வாய்ப்பு குடுக்கலாம் இந்த இடத்துல இன்னைக்கு புகழ் இல்ல இல்லையா? நம்ம இன்னும் ஏதோ டிரான்ஸ்போர்ட்லயோ, வாட்டர் வாஷ்ல தான் வேலை செஞ்சிருப்பேன். அதனால தாம்சன் சார் வந்து எனக்கு இது குடுத்ததுக்கு வந்து மிகப்பெரிய அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லா நான் கடமைப்பட்டுருக்கேன். ஓகே. யா ஒவ்வொரு சினிமால வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் சினிமாவுல வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் அ ஆக்டர் எல்லாருமே சொல்கிறேன். சசிகுமார் அண்ணா ஆகட்டும், சிம்பு அண்ணா ஆகட்டும், விஜய் சேதுபதி அண்ணா ஆகட்டும், எல்லாருமே இப்போ விமல் சார் கூட படம் பண்ணியிருக்கேன். விமல் சாரும் அவ்வளோ தேசிங் ராஜா 2. தேசிங் ராஜா 2ல பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம் போயிட்டுருக்கு. அதுவுமே சரி. ஐய்யயோ! அவருமே வந்து ஒரு ஜாலி. கௌதம் கார்த்திக்கு, கௌதம் 2 பேரும் அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாம்சம். சசிகுமார் அண்ணன்ட்ட டெய்லியும் பேசிருவேன். நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா எல்லாத்தையும் சந்தானம் அண்ணன்ட்ட சொல்லுவேன். ஸோ அந்த மாரி சூரியன் நான் அந்த மாரி நெறைய பேர்ட்ட இது பண்ணிப்பேன். ஓகேண்ணே. இப்போ நீங்க இதற்கப்புறம் காமெடியன்ஸா பார்க்கலாமா நெறைய படங்கள்ல? இல்ல கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. லீடும் நெறைய வருது தங்கம். லீடுமே நெறைய லீட்ஸ் தான் வருது. நீங்க ஸ்டோரிய பார்த்து தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ப எடுத்தோனே லீட டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாரி ஒரு இது அந்த இது. ஸோ ஆனா லீடு வர்றது எல்லாமே சார் நீங்க இந்த மாரி தான் கதையின் நாயகன் அந்த மாரி தான் வரும். அதுவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதேபோல படங்களும் இப்போ ஒரு 5 படம் முடிச்சேன்னா, எல்லாமே புது ஹீரோங்க தான். அவங்க கூடயும் ஒரு 5 படம் முடிச்சுட்டேன் காமெடினா. அந்த மாரி இன்னும் கண்டிப்பா காமெடியன் கூட்டாலும் பண்ணுவேன். இல்ல ரோல் கூட்டாலும் எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இந்த படத்துல நீங்க அந்த ரோல் இருக்குல்ல, உங்களோட ரோல். அதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனா ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? டைரக்டர் சார் தான் சொன்னாப்புல. இந்த மாரி சிப்பிக்குள் முத்து, கமல் சார் இதுலேருந்து, மலையாள படம் அம்பிலி அப்படின்ற ஒரு படம், தெய்வ திருமகள். ஸோ இந்த மாரிலாம் எடுத்து ஏன்னா நான் ஒரு இன்னசென்ட் கேரக்டர், ஒரு விவரம் தெரியாத ஆளு. அப்போ ஸோ அதுக்கு யார் யார் வேணுன்றப்போ இந்த 3 படத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்து, அப்படியே அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எசன்ஸ் எடுத்து போட்டு தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏண்ணே புலிப்பேரு சுப்பிரமணி அப்படின்ற ஒரு விஷயம். அது எதுக்காக? இது சுப்பிரமணியன் நாங்க எப்பயோ வச்சுட்டோமே. சுப்பிரமணியன் இது கதையிலே இருக்கும். கதையிலே சுப்பிரமணியன்ற விஷயம் வரும். ஆக்சுவலா இப்போ லியோலயும் சுப்பிரமணி அப்படி அதனால தான். பார்த்தப்ப எனக்கு எடிட்டர் அனுப்பிச்சாரு. "இங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம படம் அதுக்கு முன்னாடி எடுத்தாரு. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. சுப்பிரமணியம் நம்ம வச்சுட்டோம். அதே சேம் தான் தளபதி சொல்லியிருப்பாரு. "சுப்பிரமணியன்" அப்படியே எடிட்டர் அனுப்பிச்சாரு. நானும் அதே மாரி தான் "சுப்பிரமணியன்" ஆஹா! அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. தளபதி வாயிலேருந்து அதே சுப்பிரமணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலாம் ரொம்ப ஓகேண்ணே. ஆனா இப்ப படம் இல்லாம ஒரு ரேண்டம் சாட் மாரி ஒரு 4, 5 கேள்விகள் மட்டும் இருக்கு. நீங்க நீங்க அஜித் சார் கூட நடிச்சிட்டீங்க, சூர்யா சார் கூட நடிச்சிட்டீங்க. விஜய் சார் கூட எப்ப நடிப்பீங்க? அதுக்காக வாய்ப்பு எதுவும் வந்து மிஸ் ஆயி போயிருக்கா? மாஸ்டர் படத்துல கூப்பிட்டாங்க இல்லையா? ஆமா. அந்த படம் அப்ப தான் நான் குக்கூ வித் கோமாளி கமிட் ஆனேன். ஒரு 40 நாள் கால் ஷீட் கேட்டாங்க மாஸ்டர் படத்துல. அப்போ தான் முடி எடுத்துடணும். ஜெயில்ல மொட்டை அடிக்க அந்த இது பண்ணுற சீன் அப்படின்னாங்க. சரி அப்போ தான் குக்கு வித் கோமாளி சீசன் 1 முடிஞ்சுது. ஸோ சீசன் 2 வர்றப்போ அது வர்றதுனால கொஞ்சம் அது ஒரு மிஸ் பண்ணிட்டேன். தளபதியை பார்க்க முடியலையேன்ற ஒரு கவலை தான். இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லையாண்ணே நேர்ல? பார்த்ததே இல்ல. இந்த படங்கள் தான் பண்ணணும். இந்த படங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எத்திக்ஸ் அது ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லை தங்கம். எந்த படமா இருந்தாலும் பண்ணுவேன். அ ஒரே ஒரு படம் மட்டும் அது பண்ணப்போ ஒரு சீன் மட்டும் சொன்னாங்க. இந்த மாரி பாத்ரூமில் குளிக்கிற சீனு. அதாவது இன்னொரு பொண்ணு நானும் அது ஒரு இது மாரி ஆமா. குளிக்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா. ஏன்னா குக்கு வித் கோமாளி பார்த்து குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த சீன் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளில ஹாலில் உட்காந்து பண்ணுறது மட்டும் அதான் ஒரு 3 பேரு. ஸோ அதனால் இப்படி பண்ணோம். ஓகே. ஆ தொடர்ந்து உங்களுக்கு டெலிவிஷன்ல இருக்கும்போது லேடி கெட்டப்ஸாவே குடுத்துட்டு இருப்பாங்க. அத நினைச்சு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இல்லவே கிடையவே கிடையாது. ஏன்னா, நான் நெறைய இதில கூட சொல்லியிருப்பேன் இல்லையா, எப்பயுமே இந்த பொம்பள கெட்டப் போடுவானே, அவன் தானே இதுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த உள்ள வலி இருந்திருக்கு.
பட் நம்மள ஏன் ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு. ஆனால் அந்த லேடி கெட்டப் போடலன்னா இன்றைக்கி எனக்கு இது கிடையாது. இப்போ தேசிங்க ராஜா 2ல் லேடி கெட்டப் தான் பண்ணுறேன். ஆமாண்ணே, அந்த போஸ்டர் கூட பார்த்துருந்தேன். ஆமாம். ஏன்னா அதான் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் லேடி கெட்டப்பில் இந்த படம் தான். ஆமாம். ஐயோ சூப்பராக வந்திருக்கு. எயில் சார் வேறு லெவலில் ஒரு அவர் செம்மையாக டேரக்ஷனே, அவர் படமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு படம். சினிமாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் இருக்கும். எல்லாத்தையும் கேட்டால் என்னோட ட்ரீம் ரோல் இது, என்னோட ட்ரீம் மூவி இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் அடையணும்னு உங்களுக்கு எதுவும் இருக்கா? அப்படிலாம் இல்லை. எது கொடுத்தாலும் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு வந்து ரத்த கண்ணீர் 2 பண்ணணும்னு ஆசை. ரத்த கண்ணீர் 2 பண்ணேன். ரத்த கண்ணீரே ரீமேக் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம்ல? எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எம்.ஆர். ராதா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரத்த கண்ணீர் படம் நான் அடிக்கடி வீட்டில் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னமோ அந்த படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம், சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு செலிபிரிட்டி மொமெண்ட் இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி மொமெண்ட் எதாவது, அதாவது நீங்கள் நம்ம செலிபிரிட்டியா அப்படின்னு உணர்ந்த அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்டுன்னு? நான் ஃபஸ்ட்டு மொமெண்ட்டு சிவகாசிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மொபைல் ஷாப் ஓப்பனிங் கூப்பிட்டுருந்தேன். ஓகே. சிவகாசி கூப்பிட்டுருந்தப்ப நான் போனேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். க்ரௌடு எல்லாம் காரை ஃபுல்லாக சுற்றி இதாக்கி இந்த கடை ஷாப்புள்ள போக விடாத அளவுக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ இது பண்ணி தங்கம் காரில் காலை எடுங்க, காரில் மாட்டிக்க அதெல்லாம் சொல்லி எல்லாம் பிடிச்சி இது பண்ணி என்ன இது ரோட்டில் எல்லாமே இது பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களாம் பார்த்துட்டு ஓகே 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 நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எல்லாமே இது பண்ணுறாங்க. தள்ளி கிள்ளி கீழே குழந்தைய வச்சுட்டு விழுறாங்க. எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாகி போச்சு எனக்கு. அதே போல் கார் எடுத்து ஃபஸ்ட்டு புதுசில் ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வந்து கன்சீவாக அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. போங்கன்றாங்க. நான் காரில் அப்புறம் தான் அந்த காரில் டென்ட் ஸ்டிக்கர் ஒட்டினதே நான். ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப காரில் நான் இருக்க பார்த்துட்டு, ஏன்னா குக்கு கோவாலி அவ்வளோ லவ் பண்ணிட்டாங்க செல்லம் எல்லோரும். அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோவில் அப்போ நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ குக்கு கோவாலி ஃபஸ்ட்டு முடிஞ்சு ஷேர் ஆட்டோவில் நான் வந்திருந்தேன் போரூருக்கு, கெருகம்பாக்கத்துலேருந்து. அப்போ ஏறி வந்தப்போ கரெக்டாக பாய் கிட்ட கேட்ட ஒரு அம்மா ஏறினாங்க. ஏறிட்டு தம்பி நீங்கள் குக்கு கோமல் வந்தீங்களா? ஆமாப்பா. என்னப்பா எங்கேப்பா ஊர்? சொந்த ஊர்? கடலூர்மா அப்படின்னு. அவங்க சொன்னது, தம்பி நம்ம ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது, அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க, கவலைப்படாது, நானும் உனக்கு ஒரு அம்மா தான், நீ இத்தனை பேர் சிரிக்க வைக்கிற, என் ஃபுல்லாக தான் நீ எப்போயா இருந்தாலும் எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்குது, இங்கே வந்து சாப்பிட்டு போ அப்படின்னாங்க. அது வந்து ஒரு ஹாப்பி. அப்போ தான் இதாக செம்ம. கேட்கும்போது எங்கன்னா ஃபீலிங்காக இருந்தது. இன்னொரு விஷயம், உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு ஆகணும், நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் எதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, மீடியாவில் எதாவது பண்ணணும், சினிமாவில், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? என்ன சொல்ல, கஷ்டப்படணும் தங்கம், கஷ்டப்பட்டால் தான் இது பண்ண முடியும். நீ கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் இருக்கும். நான் இங்கே சென்னைக்கு வந்து நான் வெல்டிங் ஒர்க் ஷாப்பு, அட்டங்கம்பலில் வேலை செஞ்சேன், எம்எஃப்ஸில் நான் ஷீட்டு போடுற வேலை செஞ்சு 54 தையல் காலில் ரூஃபிங் ஷீட்டு, என் கால் 5 நரம்பும் ஃபுல்லாக வெட்டி துண்டாக போயிடுச்சு உள்ளே இருக்க எல்லாமே. ஸோ இவ்வளோ நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் இதை பண்ணிக்கிட்டே தான் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சு எல்லாம் வேலை செஞ்சு ஹோட்டலில் இலை எடுத்தேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அதை பார்த்துக்கிட்டு சரி ஓகே, இந்த சினிமான்னு ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டு உதயராஜ்னு சொல்லிட்டு பானாக்கா தட்டெல்லாம் பண்ணியிருப்பார். இப்போ ஜீயில் வந்து டான்ஸில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் மூலிமா வந்து எனக்கு தாம்சன் சார் பழக்கமாகி இதை ஆச்சு. ஸோ அவங்க மூலிமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகேங்களா, சினிமாக்குன்னு ஒரு விஷயம் வந்தேன். அதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் வரதுக்கு நான் சினிமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சினிமாக்காக நிறைய பேர் போராட்டிருக்கேன். பட் எல்லாருமே நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். எல்லாமே உண்மையாக கஷ்டப்படுங்க. சினிமாவை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா சினிமா விடவே விடாது, திருப்பி சினிமா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் மிஸ்டர் ஜூகீப்பர் படம் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். SSB Films ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் வருகிற பிப்ரவரி 2 முதல் திரையரங்குகளில். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் RJ பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது.